ஒய் வி ஸ்டில் லவ் கேவி ஆனந்த் சார். அதாவது கேவி ஆனந்த் அவர்கள் ரொம்ப கம்மியான படங்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இன்னைய வரைக்குமே கேவி ஆனந்த் பண்ணக்கூடிய படங்களை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த லவ் எங்கேருந்து வருது அப்படின்னா, அவருடைய கண்டென்ட் அண்ட் டெலிவரி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்போதுமே ஒரு படம் வந்து ரீவாட்ச் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம நிறைய தடவை பார்ப்போம். ஒரு காதல் படமாக இருக்கட்டும், இல்லை ஒரு பேய் படம், ஒரு சாமி படம், எந்த படமாக வேணா இருக்கட்டுமே, அது ரீவாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். கேவி ஆனந்தோட படங்களை இப்போ எடுத்து பார்த்தாலுமே ரீவாட்சுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்லப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி சொல்ல போனால் காப்பான் படம் கேவி ஆனந்த் கடைசியாக பண்ண படம். ஆனால் அந்த படம் சரியாக போகலை. பட் அந்த படத்தை திருப்பி இப்போ போட்டு பார்க்கும்போதுமே ஒரு சின்ன ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா, கேவி ஆனந்த் அவர்கள் இங்கே தமிழ் சினிமாவுக்கு அவர் டெலிவரி பண்ண கண்டென்ட் எல்லாமே ரொம்ப யூனிக்கான கண்டென்ட் தான் டெலிவரி பண்ணார். உதாரணத்துக்கு கோங்கிற படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் த்ரில்லரை வந்து எந்த அளவுக்கு காமிக்க முடியும், இப்படிலாம் இருக்குமா, இதுக்கு மீடியாவோடைய பல்ஸ் எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை துரோகம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஏமாற்றம். இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம்லாம் நிறைய பேர் அந்த கோவோடைய விஷயத்தை வச்சு எடுத்து போட்டாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள்லாம் கிடக்குது இல்லை, இப்போயுமே அது வந்து பார்க்கும்போது கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குல்ல. அப்படிங்கிற விதத்தில் கேவி ஆனந்த் தி நம்பர் 1 இருந்திருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதாவது மீடியாவுடைய எத்திக்கை எந்த அளவுக்கு நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மீடியாவை கொஷின் பண்ணுற மாதிரி எடுக்கப்பட்ட படம் தான் கவன். கவன் படத்தை பார்த்து எத்தனை பேர் வந்து இங்கேப்பா நம்மளும் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணும்ப்பா, நம்மளும் வந்து ஒரு மீடியா பர்சன் ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோடு வந்தவங்க பல பேர் இருக்காங்க. அதாவது கேவி ஆனந்தோடைய படம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு விஷயந்தான். கேவி ஆனந்த் சினிமோட்டோகிராஃபராக நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாரு. டு பி ஹானஸ்ட், அவருடைய சாங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டைலில் தான் இருக்கும். அவருடைய எல்லா பாடல்களையுமே எடுத்து பாருங்களேன், ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டைலில் நம்ம இங்கே இருக்கக்கூடிய தமிழ் ஆடியன்ஸ் ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் நம்ம காமிக்கணும், விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டைலில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். அதே மாதிரி அவரோட ஸ்க்ரீன் பிளேக்கு எல்லாருமே ஃபேன் பேஸ். எந்த வகையிலன்னு சொன்னால், ஒரு படத்தில் ட்விஸ்ட் இருக்கலாம், ஓகேவா, ஆனால் ஹீரோ வந்து அதை பார்க்கக்கூடிய நம்மளை கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக காமிக்கலாம். இந்த படமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருக்கும், அதுக்குள்ளே ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட எல்லா படங்களுமே தொடர்ச்சியாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. கேவி ஆனந்தோட படங்களை பற்றி நம்ம நிறைய விஷயம் பேசுகிறோம்ல, பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ரைட்டரை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும். யார் அப்படின்னா சுபாங்கிறவங்க ஒரு ரைட்டர் கிடையாது, அவங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ரைட்டர் தான். சுரேஷ் பாலகிருஷ்ணன் சொல்லிட்டு 2 ரைட்டர். இதில் ஒருத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா கோ படத்தில் கேமியோவுமே பண்ணியிருப்பார். இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கேவி ஆனந்தோட எல்லா படங்களும் பண்ணியிருக்காங்க. ஒரு படத்தை தவிர காப்பான் படத்தில் மட்டும் இவங்க ஒர்க் பண்ணல. அதை தவிர்த்து பாக்கி எல்லா படத்துலையுமே ரைட்டராகவோ டைரக்டராகவோ இவங்களுடைய கான்ட்ரிபியூட் அப்படிங்கிறது கேவி ஆனந்தோட படங்களில் இருக்குது. கேவி ஆனந்த் இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அயன் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்துப்போம், அதுக்குள்ளே சர்வைவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ் பண்ண ஒரு எமோஷன் இருக்குது. இதை தாண்டி ஃபேமிலியோட எமோஷன் இருக்குது. ஓவராலாக இது எல்லாத்தையுமே சேர்த்து கொடுக்கப்பட்ட படம் தான் அயன். இன்னைய வரைக்குமே நம்ம வந்து அயன் 2 கேட்குறோம், கோ 2 கேட்குறோம். ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த கண்டென்ட் இன்னும் முடியல, அதை இன்னும் கொண்டு போகலாம், அதுக்கு கேவி ஆனந்த் சார் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே எல்லார் மத்தியிலையும் வந்துக்கிட்டே இருக்குது. கேவி ஆனந்தோட விஷுவல் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னு வச்சிங்களேன். அநேகனுங்கிற ஒரு படத்தை எடுத்துப்போம். அந்த படத்தில் விஷுவலாகவே இந்த மனுஷன் நம்மளுக்கு நிறைய விஷயத்தை புதுசாக காமிச்சிருக்காரு. சினிமாங்கிறது வெகுஜன மக்களுக்கு எப்படி முதல்ல வந்து பிடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா, அவங்க பார்க்காத சில விஷயங்களை, அவங்க கேட்காத சில கதைகளை சினிமாவுக்குள்ளே போகும்போது இப்படிலாம் இந்த ஊர் இருக்கா, உலகத்தை சுற்றி பார்த்ததே சினிமாவை வச்சு தான் அப்படிங்கிற கதைலாம் இப்போ வரைக்குமே இருக்குல்ல. ஸோ அதை கேவி ஆனந்த் வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொடுத்துருக்காரு. நான் அநேகன் சொன்ன அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாங்காக இருக்கட்டும், இந்த இன்டர்நேஷனல் சைடில் சாங்கை வந்து நம்ம காமிக்கலாம், இந்தந்த இடத்தெல்லாம் இப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கலாம், ஒரு விஷுவல் இப்படி தான் இருக்கணும். யோசிச்சு பாருங்கள், அநேகன் படத்தில் அங்கே இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், அந்த முன்ஜென்மமாக இருக்கட்டும், இது எல்லாமே கொஞ்சம் மாடர்னைஸாக பண்ணால் எப்படி இருக்கும். நம்ம முன்ஜென்ம கதைகள்லாம் நிறைய இடத்துல பார்த்துருப்போம், ஆனால் மாடர்னைஸாக இருக்கிறத ரொம்ப புதுசாக இருக்குல்ல, இதை ரொம்ப அழகாக நம்மளுக்கு புரிகிற விதமாக காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா கேவி ஆனந்த் சார் தான். கடைசி காலகட்டத்தில் காப்பான் படம் பெருசாக போகலை, ஆனால் அந்த படத்தில் சொல்ல வந்த மெசேஜ் வந்து ரொம்ப அழகாக இங்கே கன்வே ஆனிச்சு. கேவி ஆனந்த் சாரோட என்டர்டைன்மெண்ட்டை பற்றி பார்த்தோம்ல, அவரோட கொஞ்சம் சோஷியல் மெசேஜை பற்றி பார்க்கலாமா. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இங்கே சர்வைவலை பற்றின ஒரு சோஷியல் மெசேஜை வந்து நம்ம பார்த்துருப்போம். அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கலை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். அப்படிங்கும்போது தான் கோபடத்தோடைய அவேர்னஸும் அதோடைய சோஷியல் மெசேஜுமே நம்மக்கிட்ட வந்து சேருது. அதை தாண்டி மீடியாவில் காமிக்கிறது அனைத்துமே உண்மை கிடையாது. ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுறதுக்காக மீடியாவில் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க, அதை எப்படி மாற்றுறாங்க, அவங்க காமிக்கிறது தான் உண்மைன்னு நம்ம எப்படி நம்புகிறோம் அப்படிங்கிறத
கேவி ஆனந்த் சார் சொன்னதுனால தான் இன்னைக்கு வரைக்குமே கவன் படம் நம்மளை என்கேஜ் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ சோஷியல் மெசேஜை நம்ம படத்தில் வைக்கணும், அது திணிச்ச மாதிரி இருக்கக்கூடாது, கதையோட ஒன்றி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்க்ரீன் பிளே மேஜிக்காகவே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு படம் நம்ம வந்து 150 ரூபா கொடுத்துட்டு உள்ளே போகிறோம்ப்பா, ஓகே அந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை இதுதான் நம்மளோட பதிலாக இருக்க போகுது. அந்த படத்தை நம்மளை யோசிக்க வைக்கிறது, இது இங்கே வச்சதுனால காரணம் இதுவாக இருக்குமோ அப்படிங்கிறது இருக்குல்ல. அதை தாண்டி அவர் படத்தை அவரே கிண்டில் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. அதாவது கவன் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைலாக் ஒன்று இருக்கும், இவன் படத்தில் இவர் படத்தில் ஹீரோ வந்து கொள்ளையடிப்பாரா எல்லாம் பண்ணுவாரா, கடைசியில் திருந்து ஆஃபீஸர் ஆகிடுவாரா, இப்படின்னு அவர் படத்தை அவரே கலாச்சிக்கிட்டதெல்லாம் வருசலாகவே இருக்குது. இது என்ன அப்படின்னா, நம்மளே கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுல கேவி ஆனந்த் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்காரு. அந்த மனுஷன் அதை தாண்டி ஒரு கதையில் எந்த அளவுக்கு ஜெல்லாகி மக்களை வந்து பார்க்க வைக்க முடியும் அப்படிங்கிறதுல ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே கொடுத்துருக்காரு. ஒரு கிராஃப் ஒன்று பார்ப்போம். நம்ம ஒரு படம்னா ஆரம்பிக்கும் போது ஹையில் ஆரம்பித்து அப்படியே டவுன் ஆகி திருப்பி ஹையில் போய் முடியும். இந்த கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா கேவி ஆனந்த் சாரோடைய படங்களில் எல்லாத்துலேயுமே இருக்கும். டுவர்ட்ஸ் கடைசியில் வந்த காப்பான் வரைக்குமே பார்த்திங்கன்னா அது இருக்க தான் செய்யும். கிரிட்டிக்கலாக காப்பான் பெருசாக போகலை, பட் அந்த படத்தை ரசித்தவங்க பல பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஹீரோ மட்டும்தான் கதையில் முக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேவி ஆனந்த் அவர்களுடைய படங்கள் அமையவே இல்லை. அந்த காரணமுமே கேவி ஆனந்தை நம்ம லவ் பண்ணுறதுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டருக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது. நட்டு ஜெகன் இருக்கார்ல, அவருக்கு தொடர்ச்சியாக அது அவர் வந்து தொடர்ச்சியாக கேவி ஆனந்த் சாரோட படங்களில் பண்ணிட்டு தான் இருப்பார். ஆனால் அவருடைய கதாபாத்திரங்கள் எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது, அவர் தெரிஞ்சவர் அப்படிங்கிறதுக்காக சும்மா சேர்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டருமே இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கும், ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கும், அஜ்மலுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கும், அஜ்மல் கூட இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா கவன் படத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கும். அதாவது ஜெகனுக்குமே இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கும், ஹீரோயினுக்குமே இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கும், வில்லன் சைடில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்குமே இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கும். சின்னதாக ஒரு கேமராமேன் வருவாப்பில், அவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கும். கோலியுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே எடிட்டருக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும், எடிட்டரோட டிசிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு